புத்தரோட சிந்தனை தெரியும். 500 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாரும் சமன்னு சிந்திச்சவர், ஒழிப்பு பின்னாடி இருக்கு. புத்தர் பற்றி நான் படித்தேன். இந்த நாளுக்காக நான் நிறைய படிக்க வேண்டியிருந்தது. புத்தம் பழகுன்னு தோழர் விடுதலை சிறுத்தை கட்சியின் இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழ் ஒரு புத்தம் பழகுன்னு ஒரு புத்தகம் கொடுத்திருந்தாரு. அதில் நிறைய தகவல் எனக்கு கிடைக்கப்படும். அதாவது புத்தம் பழகுன்னு டைட்டிலே அப்படி இருந்துச்சு. அந்த புத்தகத்தை அவர் எப்படி பார்க்குறாருன்னா, புத்த மத சிந்தனை இருக்குல்ல, அந்த சிந்தனை வந்து லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய சிந்தனை. அது ஜனநாயகப்படுத்துறதுக்கான சிந்தனையா இருக்கு. எல்லாத்தையும் அலோவ் பண்ணும். பெண் சுதந்திரமா இருக்க அலோவ் பண்ணும், எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது. அதன் அடிப்படையில் புத்தமும் அவர் அம்பேத்கர் எழுதின புத்தகத்தையும் நான் மீள்வாசம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இந்த இதுக்காக. அதில் கிடைச்ச ஒரு சிந்தனை என்னன்னா, நான் பார்க்குறேன் அப்படி அந்த புத்தகத்தை அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு கதை உண்டு. அது வித்து என்னன்னு சொல்றாங்க. ஒரு மரணத்தை பார்த்துருப்பாரு, ஒரு வறுமையில இறந்துக்கிறவங்க பார்த்ததுக்கு அப்புறம் துறவு கொண்டுதா நினைச்சிருப்பாரு. அவரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. 20 வருஷம் அவங்க சொந்தக்காரங்க இறப்பெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லையா? அப்ப ஏழ்மையில இருக்கவங்களோட இறப்பை போய் அவர் சந்திக்கும் பொழுது நம்மளோட இறப்பெல்லாம் ஒரு கிராண்டியரா இருக்கு, நல்லா வாழ்றாங்க, சொகுசா இருக்காங்க, இந்த மாதிரியா மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் உழைக்கிறாங்க. அப்போ நீ எல்லாரும் சமன் அப்படிங்கிறத புத்தர் கிடைச்ச ஞானமா நான் பாக்குறேன். எல்லாரும் சமன் யோசிச்சுட்டாங்க. இதுதான் நம்ம சொல்லி பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். இதுதான் குறியீட்டு முறையில நம்ம நல்லா மீள்வாசி பண்ணா புத்தம ஒருத்தவங்க அம்பேத்கர் சொல்ல வர ஒரு தீமா நான் பாக்குறேன். அதான் அப்சாக்டா எடுத்துக்கிட்டேன். ஸோ புத்தர், அசோகர் பேர சாம்ராட் உங்களுக்கு தெரியும். அவரை பத்தி குழந்தை சிலபஸ்ல இருக்கு, அவரையும் நம்ம வாசிக்கணும்.